Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. நம் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் ஆராதனை துவங்கும் பொழுது ஏசாயா 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து நாம் ஆரம்பிக்கலாம். ஆங்கிலத்தில் வாசித்து அதுக்கப்புறம் தமிழ்ல வாசிக்கிறேன். அந்த வசனம் எப்படியாய் நமக்கு சொல்லுகிறது? ஒரு மிடில் இருந்து, come let us go up to the mountain of the Lord, to the house of Jacob's God. There he will teach us his ways and we will walk in his paths. For the Lord's teaching will go out from Zion, and his word will go from Jerusalem. தமிழ் வேதாகமத்தில் நாம் வாசித்தோம் என்றால், நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாருங்க, இந்த வசனத்துல ஏசாயா தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய பிரசன்னம் எந்த நாளிலும் சியோன் மலையில இருந்ததுதான். ஆனா வழி தவறி போனவர்கள், அதை கேட்ட ஜனங்கள், அவருடைய வசனத்திற்கு செவி கொடுக்காத அந்த ஜனங்கள், அவர் சொல்றாரு அவருடைய வசனம் எந்த நாட்களிலும் நிலைத்திருக்கிறது, அவருடைய பர்வதம் எந்த நாளிலும் நிலைத்திருக்கிறது, அவருடைய பிரசன்னம் எந்த நாளிலும் நிலைத்திருக்கிறது. நாம் அதை தேடி நெருங்கி செல்லுகிறோமா இல்லையான்றது நம்ம ஒவ்வொருவருடைய சாய்ஸ். இட்ஸ் a free will choice that we make. அங்கிருந்து வெளிப்படும், சியோனிலிருந்து எந்நாளும் வெளிப்படும். சியோனிலே அவர் பர்வதமாய் வீற்றிருக்கிறார், அவர் அஸ்திபாரமாய் வீற்றிருக்கிறார், அவர் அசைக்க முடியாதவராய் இருக்கிறார் அங்க. ஆனா நாம் அவரை தேடி, அவருடைய ஸ்திரத்தன்மையை நாடி, அவருடைய பலத்தை நாடி, அவருடைய பராக்கிரமத்தை நாடி நாம் அங்க போகிறோமா அப்படின்றத கேள்வி. இந்த மாலை வேளையில நாம் இங்க வந்திருக்கும் போது நாம் அவரிடத்துல அதான் சொல்றோம், ஆண்டவரே உம்மோடு எனக்கு இருக்கிற நெருக்கத்தை நான் ஒருவேளை இழந்து போனதா ஃபீல் பண்ணுவேன் என்றால், இட்ஸ் நாட் யூ ஹூ மூவ்ட், இட்ஸ் ஐ ஹூ மூவ்ட் அவுட் ஆஃப் பிளேஸ். நான் உம்மை விட்டு விலகி, நான் உமக்கு பிரியமில்லாத வழிகளிலே சென்று உம்முடைய பர்வதத்தை விட்டு விலகி உம்முடைய வசனத்திற்கு செவி கொடுக்காம போனது நான். ஆண்டவரே, நீர் எந்நாளிலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறேன், எந்நாளிலும் எங்களோடு உறவாட வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறேன். அந்த ஒரு இருதயத்தோடு இந்த மாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் வருவோம். எல்லா கண்களை மூடி, கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை. அப்பா, காலையும் மாலையும் எங்களை கழிகூற பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன், அவர் என் சத்தத்தை கேட்டருளினார் என்று சொல்லி இருக்கிறது போல ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில இந்த மாலை வேளையில நாங்கள் கூடி வந்து எங்களுடைய சத்தத்தை உம்மை நோக்கி நாங்கள் எழுப்புகிறோம் ஆண்டவரே. ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று சொன்னது போல, அப்பா, இந்த நாளில ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் மாத்திரம் அல்ல, எங்களுடைய இரட்சகர் ஆண்டவரே, எங்களுடைய மீட்பர் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய பர்வதத்திற்கு, உம்முடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். வாஞ்சையோடு என்னிடத்துல வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், இந்த நாளில இந்த ஆராதனையில கர்த்தாவை நீர் எங்களோடு எம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும்படிக்காய், அப்பா, ஆவியானவருடைய அசைவு இந்த இடத்துல அசைக்கும்படிக்காய் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயத்துல அசைக்க வேண்டிய காரியங்கள் அசைக்கப்படட்டும், ஸ்திரப்படுத்த வேண்டிய காரியங்கள் ஸ்திரப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருடைய பர்வதத்தின் மேல் வாஞ்சையா இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தின் மேல் வாஞ்சையா இருக்கும் பொழுது, இந்த உலகத்தின் அசைவுகள் எங்களை ஒன்றும் செய்யாத ஆண்டவரே. இந்த மாலை வேளையை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் வேளை, ஜெபத்தின் வேளை, வசனத்தின் வேளை, அப்பா, சாட்சியின் வேளை, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இதே அதிகாரத்துல ஏசாயாவில வாசிக்கிறோம், அந்நாட்களில கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார் என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளில அப்படி ஒரு ஆராதனை இந்த இடத்துல எழுப்பட்டும்.
நீர் மாத்திரம் பெருகணும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் உயர்ந்திருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பாதத்துல வந்து பணிகிறோம். இந்த மாலை வேளையில நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் எங்களை நிறைப்பீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவின் பாதங்களில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதனையில உற்சாகமாய் பங்கு கொள்வோம். கிருபையிலே தேவன் கிருபையிலே, கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியது. இயேசுவிலே பொன்னேசரிலே அவர் வந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அவர் வந்து நாம் ஆனந்திப்போம். வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே 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 தாங்கி நடத்தியதே. ஓ இயேசுவிலே சேர்ந்தனரே பூரணமா பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே. காத்தனரே கர்த்தனை கருணையை நாடுய சேவை செய்ய. காத்தனரே கர்த்தனை கருணையை நாடுய சேவை செய்ய. கிருபையிலே தேவன் கிருபையிலே, கிருபையிலே தேவன் கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அவர் வந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அவர் வந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அவர் வந்து நாம் ஆனந்திப்போம். அந்நியனமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அந்நியனமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடரார். கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடரார். கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அவர் வந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அவர் வந்து நாம் ஆனந்திப்போம். ஏற்கினவே நல்ல போராக ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். தாங்கி நடத்தியதே.
வேதனையும் உற்றுவெல்லாம் சாங்கிடவோ இடமது வேறென காலமில்லை. இயேசுவெல்லாம் சாங்கிடவோ இடமது வேறென காலமில்லை. ஓ இயேசுவெல்லாம் சாங்கிடவோ இடமது வேறென காலமில்லை. ஓ இயேசுவெல்லாம் சாங்கிடவோ இடமது வேறென காலமில்லை. இயேசுவெல்லாம் சாங்கிடவோ இடமது வேறென காலமில்லை. ஓ இயேசுவெல்லாம் சாங்கிடவோ இடமது வேறென காலமில்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே மனமடுவே நமோ. வார்த்தையினாலே நம்மை தாங்குகிறார், தம்முடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் தாங்கி கொண்டு வந்திருக்கிறார் நம்ம ஆலைவேளையில? How many of you can vouch for that? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். Oh Lord, you have sustained me, oh God, by your grace, by your word. நம்முடைய வார்த்தையினாலே நம்மை தாங்குகிறார், நம்முடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிறார். Hallelujah, hallelujah. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபு சொன்னது போல, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் நீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொன்னார். அவரே உன் விளக்கை ஏற்றுகிறவர். ஒருவேளை இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து போய் கொண்டிருக்கலாம், வாழ்க்கை இருளை போல தோன்றலாம். There is no hope or no light at the tunnel, at the end of the tunnel ன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் விளக்கை ஏற்றுவேன். உன் வியாதியின் வேளையிலே நானே உனக்கு விளக்கை ஏற்றுவேன். அப்படி வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்தவர்களா விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே நீ சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்குமான தேவன் யார்? தேவரே நீ சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்குமான தேவன் யார்? தேவனே உம
உமக்குமான தேவன் யார்? தேவரீ நீ சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்குமான தேவன் யார்? நாடைகளை உடைப்பவர் நீதானே, அழிப்பவர் எவரும் நீதில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. நாடைகளை உடைப்பவர் நீதானே, கடலையும் மாற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவனே உமக்குமான தேவன் யார்? ஓ தேவன் ஓ தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர். நீ செய்ய வல்லவர். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலை மாற்றையும் கடந்திடுவே, ஓ தடைகளை உடைப்பவர் நீதானே, கடலை மாற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவன் நீ சகலமும் செய்ய வல்லவர். அவரே தேவன் உமக்குமான தேவன் யார்? ஓ அவருக்குமானவர் யார் என்பதே. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவரே, வல்லவரே. தேவனே உமக்குமான தேவன் யார்? ஓ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? தேவன் நீ சகலம் செய்ய தேவன் உமக்குமான தேவன் யார்? ஓ தேவனே நீ சகலம் செய்ய வல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். தேவனே தேவனே உமக்குமான தேவன் யார்? பாடுவோம். உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் உமக்குமானவர் யார்?
நாமத்தை காட்டிலும் மேலான ஒரு நாமம் நமக்கு அருளப்படவில்லை. ஓ, his name is high above every other name. எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவருடைய நாமத்தை சொல்லும்போது ஓ பிசாசுகள் நடுநடுங்குகின்றன, ஓ வியாதிகள் விலகுகிறது, வியாதிகள் விலகி ஓடுகிறது. ஓ because of his name, அவருடைய நாமத்தினால, ஓ அவருடைய நாமத்தை சார்ந்து வந்திருக்கிற உனக்கு அவராலே நமக்கு நித்திய கிருபையை நம்ம மேல வைத்திருக்கிறார். ஓ ஹalleluya, நித்திய உடன்படிக்கையை நம்மோடு செய்திருக்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ we praise you. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஓ அவரே துதிக்கப்படத்தக்கவர், அவரே புகழப்படத்தக்கவர், அவரே ஆராதனைக்கு உரியவர். ஓ Father, you alone deserve our worship, O God. We magnify your name, we will glorify your name. உன்னை நாமத்தை உயர்த்துகிறோம் யா. ஓ நீ இல்லாமல் நாங்க ஒன்றும் செய்ய முடியாது டாடி. Without you we can do nothing. அதான் நீங்க சொன்னீங்க, without me we can do nothing. என்னால எல்லாம் உங்களால எதையும் செய்ய முடியாது. நீர் வந்து விட்டால் எது முடியாது என்று சொல்றோம் டாடி, அதனை சாத்தியப்படுத்துகிறேன். Whatever is impossible in our lives, you make them possible. You make everything beautiful. Even in our ashes, you see beauty, O Lord. எங்களுடைய சாம்பலிலும் நீர் அலங்காரத்தை பார்க்கிறீர். நாங்க சாம்பல் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு மாலை வேளையில ஒருவேளை கவலையோடு துக்கத்தோடு வந்திருக்கலாம். Maybe you are sitting down in ashes, in a valley of tears. அழுகையின் பள்ளத்தாக்கில் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அழுகையின் பள்ளத்தாக்கில் பார்க்கல. அவர் இனிமேல் வரப்போகிற மகிமையை பார்க்கிறார். உங்கள் மூலமாய் அவர் செய்ய போகிற மகிமையான கிரியையை பார்க்கிறார். He sees beauty in your ashes. அவர் அசாத்தியங்களை சாத்தியப்படுத்துகிறார். அதுதான் நம்ம பாட போகிறோம். அசாத்தியங்கள் சாத்தியம். தேவா உம் அருளாலே, இந்த பிரசன்னத்தாலே அசாத்தியங்களை சாத்தியப்படுத்துகிறீரையா. ஓ நீர் வந்து விட்டார். நாம் ஒரு பாடல் பாடுவோம்ல, நிறைவான ஆவியானவரே நீர் வந்து விட்டார். என் சூழ்நிலைகள் மாறிவிடும் ஆண்டவரே, என் குறைவுகளை நிறைவாக்குவேன். அவர் அப்படிப்பட்ட கிரியை செய்ய வல்லவராகிறார். ஓ அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா வார்த்தையாலே. அசையாத மலைகளுடன் அசைந்திடுவே
நீக்கி போனதெல்லாம் சாத்தியமே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டி துயரமான சர்வ சிருஷ்டியை காப்பவர் எங்கள் இதயத்தை போற்றுகிறோம். என்றென்று பணிந்து தொழுவோம். விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. அழிந்து மறைந்து விசுவாசி அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் பாடினது போல
நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தரிசனங்களை தந்தவர் அவர். தரிசனங்களை நிறைவேற்ற வாஞ்சையா இருக்கிறவர் அவர். நம்ம ஆராதனை துவக்கத்தில் பார்த்தது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல, வாருங்கள் நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கு போவோம். ஆமென். கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு விலகி நிற்கிறீர்களா? உங்களுக்கும் அவருக்கும் இடையில இடைவெளி அதிகமா இருக்கிறதாய் தோன்றுகிறதா? நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் தோற்றனவே என்று இந்த இடத்துல நிற்கிறீங்களா? அவரிடத்துல சொல்லுவோமா, அப்பா உம்முடைய பர்வதத்திற்கு நான் ஓடி வருகிறேன் ஆண்டவரே, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று ஏசாயா அழைக்கிறார். யாக்கோபின் வாழ்வில ஒரு எத்தனை இஸ்ரவேலாய் மாற்றின தேவன் அவர் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை தான் பாடி இருக்கிறோம். அசாத்தியங்கள் சாத்தியமே. என்ன காரியங்கள், என்ன கிரியைகள், என்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்வில நிறைவேறாமல் இருக்கிறதோ அவரிடத்துல கேளுங்க. அப்ப உன் தரிசனத்துக்கு புறம்பான காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உன் தரிசனத்தின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர் நீர் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வாழ்க்கை சுகமாகும், என் வியாதி சுகமாகும், என் வழிகளின் என் தடைகள் விலகி போகும் ஆண்டவரே. அவரிடத்துல சொல்லுவோமா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஏறெடுத்த இந்த துதியும் ஆராதனையும் ஆண்டவரே உமக்கு பிரதியுள்ளதாய் இருக்கும் என்று வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இல்லாத படிக்கு எங்கள் வாழ்வில இருக்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் நீர் விலக்கி போடுவீராக. நீர் விலக்கி போடுவீராக ஆண்டவரே. உம்மை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயம், உம்மை பற்றி கொள்ளுகிற ஒரு ஆவி, ஒரு நிலைவரமான ஆவி எங்களிலே புதுப்பிக்கப்படும்படிக்காய் எங்களை தாழ்த்தி இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னது போல உம்முடைய வசனத்தை நீர் இந்த வேளையில அனுப்புவீராக. உம்முடைய வசனத்துக்கு எங்க இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அசாத்தியங்கள் சாத்தியமாகட்டும். உம்முடைய வசனத்தினால, உம்முடைய வார்த்தையினால. மீதமுள்ள ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வரலாம். ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இங்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள், வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருப்பந்தி கம்யூனியன் இருக்குது. அதனால குடும்பமாய் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்தினுடைய பிறந்த நாள், திருநாள் காண்கிறோம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து எழுந்திருக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திருமண நாள் பிப்ரவரி 1 நமக்கு உபவாச ஜெபம் நமக்கு ஆன்லைன்ல இருக்குது. தயவு செய்து எல்லாரும் ஆன்லைன்ல கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். டேனியல், anyone else birthday or anniversary? நாம் எல்லாரும் டேனிக்காய் கர்த்தரிடத்துல ஒரு விசை எல்லாரும் ஒரு குடும்பமாய் வந்து நிற்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில முதல் முறையாய் மகனை சந்தித்த அந்த நாட்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளாய் ஆண்டவரே, இந்த நாளிலும் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு பிள்ளைகளை போல உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, we surrender Danny into your hands, O Lord. And Father God, இந்த வருடத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உம்மோடு இன்னும் ஒரு நெருக்கம் அப்பா தகப்பனே, உம்மை குறித்த இன்னும் அறிவுல let him grow in the knowledge and wisdom of the Lord, O Master. And Father God, the knowledge of the wisdom of the Lord, when he grows, Father God, the knowledge of the world will be a given, O Lord. தகப்பனே, உம்முடைய ஞானத்திலே பிள்ளை வளர்ந்து பெருகும்படிக்காய் ஆண்டவரே, அதனால உலகத்தை வெற்றி சிறக்கும்படிக்காய் இந்த நாளில நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்த ஆவியின் பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை சுற்றி ஒரு வேலி அடைங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை கொண்டு அப்பா சத்துரு செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அதம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம், கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்று பாடினது போல டேனியுடைய வாழ்க்கைக்கு நீர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறீர்.
தகப்பனே, அந்த தரிசனத்தை மகன் உணர்ந்து கொள்ளும்படிக்காய் இன்னும் உம்மை கிட்டி சேர ஆண்டவரே, இன்னும் உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. அப்ப அந்த சிறு பிள்ளையா இருந்ததுல இருந்தே இந்த வர்ஷிப் டீம்ல இருந்து உமக்காய் செய்கிற காரியங்களை, அன்பை நீர் அறிந்திருக்கிறீர். அதன் பிரயாசங்கள் மகனுடைய வாழ்வில 30, 60, 100 பெருகும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்கூல்லையும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி, ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படிக்காய் தேவ நாமத்தை அறிந்த பிள்ளைகள், நாமம் தரித்த பிள்ளைகளுக்கும் பிறருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும்படிக்காய் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்துல வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படிக்காய், அந்த வெளிச்சத்திற்கு ஜனங்கள் தேடி வரும்படிக்காய், குறிப்பாய் இளைய தலைமுறைகள் தேடி வரும்படிக்காய் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருடத்துல அப்பா கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருந்து இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படிக்கான ஒரு ஆசீர்வாதத்தை மகன் மேல் ஒரு குடும்பமாய் நாங்கள் கட்டளையிட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless. Happy birthday. Praise the Lord. Just only one announcement, just one additional thing I want to really share. Sister Jeevitha spoke about fasting prayer. வரப்போகிற the fasting prayer பத்தி சொன்னாங்க. Just ahead of time we are also announcing for the March fasting prayer, March 1st. March 1st we would have அது மாதத்தின் முதல் நாள். It falls on a Saturday, so நம்ம மாதத்தின் முதல் நாள் நாம இந்த இடத்துல in person we will gather together for a fasting prayer. ஒரு அபிஷேகத்தோடு வல்லமையோடு ஒரு ஊழியக்காரர் வருகிறார், பாஸ்டர் சிமியோன். உங்களுக்கு some of you might remember, ரொம்ப முன்னாடி வந்தாங்க. பாஸ்டர் செல்வராஜ் இங்க ரெகுலரா வந்திருக்காங்க இல்லையா? அவருடைய ஃபர்ஸ்ட் சன், அவங்க இந்தியால ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பாஸ்டர் சிமியோன் will be here. அவங்க இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணி ஃபாஸ்டிங் பிரேயர்ஸ் அண்ட் எல்லாம் நடத்துறவங்க அவங்க. அதனால அந்த அவர் இங்கே வருகிற அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்காய் நாம வாஞ்சையா இருக்கிறோம். ஸோ மார்ச் 1st சாட்டர்டே இங்கே காலையில் நம்ம ரெகுலரா 10 to 1 fasting prayer. It used to happen in Zoom. மார்ச் மாதம், mark it in your calendars and mark to be here in person for the fasting prayer. So once in a while தான் நம்ம அரேஞ்ச் பண்றோம். அதனால இப்போவே கேலண்டர் நீங்க மார்க் பண்ணி, ஆண்டவரே நான் அபிஷேகத்துல நான் நிரம்பணும், ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்துல பிரசன்னத்தை உணரணும் என்கிற வாஞ்சையோடு ஜெபத்தோடு மார்ச் 1ஆம் தேதி இந்த இடத்துக்கு நீங்க வரும்படிக்காய் உங்களுக்கு அவங்க ஜெபிக்கிறேன். That's one additional announcement that I have. Thank you. Children are dismissed for Sunday school. Any testimonies? எல்லாரும் முன்னாடியும் சாட்சியா கர்த்தர் கொண்டு வந்து பேசுறதுக்காண்டி கர்த்தருக்கு நன்றி. நிறைய பேர் தெரியும் ஆக்சுவலி தான் ப்ராஜெக்ட் கார்டு வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது. ஸோ ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு, அது நல்லா ப்ளே பண்ணிங்க, நன்றி. அது ஸோ ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா இந்த 1.5 years வந்து இட் வாஸ் அ டஃப் டைம். ஆல்ரெடி மென்ஷன் ஒன் ஆஃப் த டெஸ்டிமோனி. இது இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் இயர் எப்படி நடந்துச்சோ அது எக்ஸாக்டாக அதே சேம் டைம், சேம் ஈவன் த டேட்ஸ் வேர் சேம். எனக்கு வந்து 16th இன்டர்வியூ நடந்துச்சு. கன்ஃபார்ம் பண்ண போன தடவை வந்து 16th ப்ராஜெக்ட் சொன்னாங்க, பட் 21 கன்ஃபார்ம் பண்ணாங்க. இங்கே 16th இன்டர்வியூ நடந்துச்சு. இன்டர்வியூ இமீடியட்டாக ஆன்சர் சொல்லலாம், பட் 21 தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஈவன் 1 year கழிச்சு அதே எக்ஸாக்ட் சிச்சுவேஷன்ஸ் எக்ஸாக்ட். ஆனால் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக வாஸ் அ டஃப் டைம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த இயர் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஈவன் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணப்பையும் சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ ப்ராஜெக்ட் கிடைச்சிட்டாலே ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா ஐ காட் த காட்ஸ் ஹாப்பினஸ். ஸோ இட் வாஸ் நாட் அ வெரி டிஃப்ரெண்ட் நோ. ஓகே, பட் ப்ரீவியஸ்லி இட் வாஸ் டஃப். ஈவன் ப்ராஜெக்ட் கிடைச்சதும் கிடைக்காது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. கிடைச்ச முன்னாடியும் அந்த சந்தோஷம் இருந்துகிட்டே. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இந்த கடவுள்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்ட் அவ்வளவு கேட்டேன் நான். ஸோ நிறைய நேரம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, கடவுளை சித்தப்படி கேட்கலையோ, கடவுளை சித்தை விட்டுட்டு நம்ம கேட்குறோமோ அப்படின்னும் போது அப்போ திரும்ப வேண்டிக்குவேன். நான் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவேன், நீ சொல்லிக்கிங்க ஆண்டவரே, நீங்கள் பாம்பை கேட்டது, நீங்கள் பாலை கேட்டீங்கன்னா பாம்பு கொடுப்பனா, முட்டை கேட்டீங்கன்னா தேலை கொடுப்பனான்லாம் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னும் போது நான் கேட்கறது வந்து நல்லது இல்லைன்னா நீ கொடுக்க வேணாம், ஃபைன். பட் அது என்ன, நீ பெஸ்ட்டாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணேன் நான். ஆனால் உண்மையிலே கடவுள் வந்து நான் கேட்டதை விட பெட்டரான ஒன்று. அதாவது என்ன, நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அதை தேவை அறிஞ்சு என்ன நேரத்தில் எப்போ கொடுக்கணும்னு கரெக்டாக கொடுத்தாராங்க. கடவுளுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. Praise the Lord. Thank you, brother, for sharing the testimony. Brother அவங்க ஜான் உண்மையிலே வந்து அவங்க வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க
நிறைய ஒரு சர்ப்ரைஸாக தான் அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனாலும் அவங்க கர்த்தரை பற்றி கொண்டதுனால கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளை கர்த்தர் தமது ஜனத்தை நெகிழ விடாத தேவன், அவருடைய சுதந்திரங்களை கைவிடாத தேவன் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட உங்களோடு நான் செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப ஆச்சரியமாக எல்லாரும் பார்க்குறீங்க. ஸோ என்னென்னா அப்பப்போ பாஸ்டருக்கு கொஞ்சம் ஒரு பிரேக்கு, பாஸ்டருக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் வேறு மற்ற கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்தனால ஸோ அவங்க என்னை கேட்டுக்கொண்டாங்க. அதுக்காக கூட நான் இந்த நாளில் இந்த செய்தி உங்களோட கர்த்தரை என் மனதில் வைத்து ஒரு சில காரியங்களை ஆவியானவருடைய உதவியோடு உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். நம்ம இந்த நாளிலே செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் சாப்டர் 37. அதுலேருந்து 1-10 முடிய உள்ள வசனங்களை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். நான் I request Sister Shirley to read that verses first, then we'll go into the message. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. எசேக்கியேல் 37. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி அப்பொழுது எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். தேங்க்யூ ஷெர்லி. நம்ம ஜெபித்து செய்திக்குள்ள கடந்து போலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, காலையும் மாலையும் அப்பா கழிகூற பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் ராஜா, ஆண்டவரே, இந்த மாலை வேலையில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை ஆண்டவரை கழிகூற பண்ணுகிற தேவனாக இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவனாய் கர்த்தர், இந்த வேலையில எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை அப்பா நீர் போதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே அப்பா, எங்க காதுகள் ஆண்டவரே கர்த்தாவே அந்த விருத்த சேதனம் பண்ணப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அப்பா என் வாய்கள் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் இருக்கும். அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே இன்னைக்கு நீர் அனுப்புகிற காரியம் வாய்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைகள் புறப்பட முடியாதபடி இருக்கிற சகல தடைகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, நீதியோட இருதயத்தை திறந்த கர்த்தர் அப்பா எங்களுடைய இருதயங்களை திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேசும் கர்த்தாவே, அடியார்கள் நாங்கள் கேட்கிறோம் ராஜா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நம்ம நன்றாக இந்த பகுதியில நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா? எசேக்கியேலுக்கு உண்டான இந்த
ட்ரை போன்ஸ் இல்லையா, உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்த இந்த அதிகாரத்தை, இந்த சம்பவத்தை இதில் நிறைய நம்ம பிரசங்கங்களே நம்ம கேட்டிருக்கிறோம். கேட்கலையா? எல்லாம் ரொம்ப அமைதியா சோகமா உட்காந்துருக்கிறீங்க. பாஸ்டர் நீங்க ப்ரீச் பண்ணல, என்ன அக்கா ப்ரீச் பண்றாங்கன்னு அப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா? மறுபடியும் இந்த நாளில் கூட இல்லையா கர்த்தர் நம்மளோட என்ன பேச விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து இந்த நாளில் கொஞ்சம் வந்து நம்ம என்னன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்து நம்ம கேட்போம் இல்லையா. ஆண்டவர் வந்து என்னன்னா இந்த பைபிளோட ரொம்ப ஒரு பெரிய ஒரு பியூட்டி என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம வாசிக்கும் பொழுது புதிய புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா. அதுதான் மற்ற புஸ்தகங்களுக்கும் இந்த பைபிளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இல்லையா. அதான் வித்தியாசம். அதே வார்த்தைகள் தான் வந்து நம்ம பிரசங்கிக்கிறோம், நம்ம கேட்கிறோம். ஆனா ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ரெவலேஷன் வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் இல்லையா. அது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி வந்து பாபிலோன்ல வந்து அவர் வந்து கேப்டிவிட்டில இருக்காரு, சிறையிருப்புல இருக்கிறாங்க இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்னன்னா கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தபடினால அவருக்கு கோபம் உண்டாக்கினாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்க, விக்கிர ஆராதனை செய்தாங்க. கர்த்தர் வந்து எகிப்துல இருந்து அவங்களை கொண்டுட்டு வரப்ப மறுபடியும் கர்த்தர் சொன்ன காரியம் என்னன்னா வந்து புறஜாதிகளோட முறைமைகளை நீங்க கற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னாங்க இல்லையா. ஆனா வந்து என்னன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சோரம் போனாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் மறந்து போயிட்டாங்க. நிறைய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினாரு, ப்ராஃபட்ஸ், மேஜர் ப்ராஃபட்ஸ், மைனர் ப்ராஃபட்ஸ் எழுப்பி ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருந்தாரு, என் கட்டளைகளை கை கொள்ளுங்க, என் வசனத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து வழி மாறி போயிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணினாங்க, சோரம் போனாங்க. அதனால கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல மூண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்கள சிறையிருப்பு ஒப்பு கொடுத்துட்டாரு. அவங்க வாழ்க்கையில அவங்க எல்லாம் சிறை பிடிக்கப்பட்டு போனாங்க. அவங்களோட சேர்ந்து இல்லையா நாம தானியேல், எரேமியா, அவங்க அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளும் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போனாங்க பாபிலோனுக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அப்படியாக சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போய் சிறையிருப்புல இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற பொழுது கர்த்தர் வந்து நிறைய காரியங்கள் அவருக்கு தரிசனத்துல ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினாங்க. இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரிசனத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்க்கிறார். அதை தான் வந்து இங்க சொல்றாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த தரிசனத்துல என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை கூட நம்ம ஒவ்வொரு வசனமா அப்படி நம்ம இந்த நாளில நம்ம அப்படி தியானிப்போம். முதல் வசனத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய கை என் மேல அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நம்ம ஆவிக்குள்ளாக வேண்டும், நம்ம ஆவியில நிரம்ப வேண்டும் என்று சொன்னா கர்த்தருடைய கரம் நம்ம மேல வந்து என்ன பண்ண வேண்டும், அமர வேண்டும். ஆமென். கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள கரம், அது பலத்த கரம், ஆண்டவருடைய கரம் இல்லையா. தாவீது சொல்றாரு சங்கீதத்துல, முற்புறத்துல பிற்புறத்துல என்னை நெருக்கி உங்களுடைய கரத்தை என் மேல வைத்தீர் என்று சொல்லுகிறார் இல்லையா. அப்ப நம்ம ஆவிக்குள்ளாக வேண்டும் என்று சொன்னா ஆண்டவருடைய கரம் வந்து நம்ம மேல வந்து அமர வேண்டும். ஆண்டவருடைய கரத்துல வந்து அநேக வல்லமைகள் இருக்கிறது இல்லையா. அப்ப ஆண்டவரே உங்களுடைய கரத்தை நிலையினா, உங்களுடைய கரத்தை என் மேல வையும்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், உங்களுடைய கரத்தின் நிலையினால என்னை வந்து நீர் மூடுகிறீர் என்று சொல்லி இல்லையா. அப்ப அந்த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் இல்லையா, அந்த கர்த்தருடைய கரம் வந்து நம்ம மேல அமரும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஆவிக்குள்ளாக முடியும். ஆவிக்குள்ளாக அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். யோவான் இல்லையா, அப்போஸ்தலன் யோவான் சொல்றார் இல்லையா, அந்த முதல் அதிகாரத்துல கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அப்ப அந்த வந்து என்னன்னா அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம், ஆவியினால நிரம்புகிற அனுபவம் இல்லையா, அது வந்து ஆண்டவர் அந்த கரம் நம்ம மேல அமரும் பொழுதுதான் அது நமக்கு உண்டாகிறது இல்லையா. அப்ப ஆவிக்குள்ளான உடனே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த வசனத்துல அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. அப்ப ஆவிக்குள்ளாகும் பொழுது என்னன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து ஆவியில நிரம்பிட்டோம் அப்படின்னா வந்து எங்கேயோ நம்ம பறக்கிற அனுபவம், எங்கேயோ மேல மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ், மேல மலை மேல இருக்கிற அனுபவம், அப்படி அதான் ஆவியில நிரம்புறது. அவங்கெல்லாம் அப்படி எங்கேயோ அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. நான் அப்படிதான், நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதியதுல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் போனேன், அசம்பிளி ஆஃப் காட். அப்ப அவங்கெல்லாம் அப்படி நல்லா ஆராதனிச்சு அப்படி நல்லா டங்ஸ்ல எல்லாம் பேசி அப்படிலாம் பண்ணோன்னு நான் நினைச்சேன், ஐயோ அவங்கெல்லாம் வந்து வெரி டிஃப்ரெண்ட், அவங்க வேற ஏதோ ஒரு மண்டலத்துல இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எதை கொண்டு பேசுறாங்க, அவங்கெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு ஆகாயத்துல இருக்கிறாங்க, நம்ம வந்து we are unfit in this place அப்படின்னு தான் நான் நினைச்சேன்
இல்லையா? ஆனா நான் அபிஷேகம் பண்ணப்ப அதான் நான் வந்து கர்த்தர் வந்து எனக்கு உண்மையான அபிஷேகம் என்ன என்பதை வந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஆவிக்குள்ளாகிற அனுபவம் என்பது எப்பவுமே நம்ம வந்து ஒரு மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ், ஆகாயத்துல பறக்கிற அனுபவம் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா ஆவியில நிரம்பும் போது கர்த்தர் எங்க கொண்டு போறாரு? பள்ளத்தாக்குல கொண்டு போறாரு. சாதாரண பள்ளத்தாக்கு இல்ல, அது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அங்க கொண்டு போய் நிறுத்துறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு அபிஷேகத்துல நிரம்பி ஆண்டவர் உங்களை ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் நிறுத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் அதுதான். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட புதியத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் சபைக்கு நான் போகிறேன் அப்படின்னு. அப்ப எல்லாம் டங்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அப்ப அதை பார்த்த உடனே எனக்கு என்னன்னா, எனக்கும் வந்து அபிஷேகம் பெறணும், அந்நிய பாஷையில பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு இருந்தது. அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா வந்து அனாயிண்டிங் அப்படின்னா வந்து ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அது மட்டும் தான் என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப எனக்கு என்னோட ஆசையும் அதுதான், நான் டங்ஸ்ல பேசணும், அபிஷேகத்துல நிரம்பி ஆவியில அந்நிய பாஷையில பேசணும். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப அபிஷேக கூட்டானா உடனே முன்னாடி போயிடுவேன். அபிஷேக் கூட்டம்னா முன்னாடி போயிடுவேன். எனக்கு வந்து அனாயிண்டிங் வேணும், நான் டங்ஸ்ல பேசணும்ட்டு. அப்ப நாங்க கலிபோர்னியால இருந்தப்போ வந்து நிறைய கூட்டங்கள் நடக்க போவேன். எப்போ வந்து அவங்க முன்னாடி கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப இன்னொரு வந்து என்னன்னா, அவங்க தலைமையில கை வச்சா, ஊழியக்காரங்க தலைமையில கை வச்சா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும், நான் அந்நிய பாஷையில பேசுவோம் அப்படின்னு. அது ஒண்ணுதான் என்னுடைய விருப்பமாகவும் இருந்தது. நான் வந்து எனக்கு ஊழியம் செய்யணும், நான் நிறைய ஜெபம் பண்ணணும், நான் வந்து அபிஷேகம் நிறைய அந்த மாதிரி ஒரு அபிஷேகம்னா அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடெல்லாம் எனக்கு கிடையாது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, எனக்கு வந்து அந்நிய பாஷையில பேசணும், அது மட்டும்தான் அப்படின்னு. அப்படிதான் நான் ரொம்ப வாஞ்சியா அபிஷேகத்துக்காக நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன், காத்துக்கொண்டே இருந்தேன். அபிஷேக கூட்டத்துல எல்லாம் போய் முன்னாடி நிற்பேன். அவங்க தலையில கை வச்சா எனக்கு அபிஷேகம் கிடைக்கும், அந்நிய பாஷையில பேசுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப 2009 ஜனவரியில தான் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பிரியமானவர்களே, அபிஷேகம் பண்ணின உடனே கர்த்தர் எனக்கு அநேக தரிசனங்களை காமிச்சார். அநேக அந்த பிரிட்ஜஸ், அந்த பில்டிங்ஸ் அதெல்லாம் வந்து என்னன்னா இடிஞ்சு விழுது. அமெரிக்கா தேசத்துல தான் ஜனங்கள் எல்லாம் ஓடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பயம், கலக்கம், ஒரு திகில் என்ன பிடிச்சது இல்லையா? அப்பதான் வந்து என்னன்னா, அபிஷேகம் வந்து அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்ல, இட்ஸ் a whole different dimension. anointing வர்றப்ப அப்பதான் வந்து ஆண்டவர் எனக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி, பல காரியங்களை ஆண்டவர் வந்து எனக்கு புரிய வச்சு இல்லையா, ஒரு பெரிய பாரம், ஐயோ ஜனங்கள்லாம் அப்படி மடிந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பெரிய பாரம் வந்தது இல்லையா. பாரம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கர்த்தருக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், நான் ஊழியம் செய்யறதுக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அபிஷேகம் அப்படின்னோடனே ஏதோ அந்நிய பாஷையில பேசுறது அப்படிங்கிற ஆகாயத்துல பறக்கிற அனுபவம் கிடையாது. ஆண்டவர் அப்பதான் என்ன அபிஷேகம் வர்றப்பதான் சொல்லுவாங்க, என்ன நீங்க இந்த டேர்ம்ஸ் நம்ம கேட்டுக்கோல, இந்த ரப்பர் மீட்ஸ் தி ரோட்னு சொல்லுவாங்க இல்லையா. அபிஷேகம் ரியல் அனாயிண்டிங் வர்றப்பதான் வந்து யூ வில் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வரைக்கும் வந்து ஏதோ அந்நிய பாஷையில பேசுறாங்க அப்படின்னா உடனே ஏதோ வந்து ப்ராஃபஸி சொல்றாங்க அப்படின்னா அது பறக்கிற அனுபவம் நினைக்காதீங்க. அனாயிண்டிங் வர்றப்பதான் ஆண்டவர் எங்க கொண்டு போவார் நம்மள? பள்ளத்தாக்குக்கு, வேலிக்கு கொண்டு போவார். சாதாரண வேலி கிடையாது, அது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அது வந்து என்னன்னா அப்படி ஒரு அது வந்து உலர்ந்து போயிருந்தது. அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 2வது வசனம், என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தன, அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருக்கிறது. அப்ப அந்த வெட்ட வெளியில என்ன இருந்தது? மகா திரளான எலும்புகள் இல்லையா, dry bones, very dried. அப்படி it was dried for long time அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காமெண்ட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி எழுதி இருக்கு. ரொம்ப நாளா வந்து எலும்பு வந்து என்னன்னா அப்படி உலர்ந்து போயிருச்சு, மகா திரளா கிடக்குது அந்த பள்ளத்தாக்குல, அந்த வேலியில. அதை சுத்தி தான் வந்து என்னன்னா வந்து நடக்க பண்ணுகிறார் கர்த்தர். அந்த எலும்புகள் என்ன, யாரு அப்படின்னா இதே அதிகாரத்துலதான் verse 11 11வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க யாராவது ஒருத்தர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. verse 11 யாராவது வாசிக்கிறீங்களா? அப்ப அந்த எலும்புகள் யாரு? இஸ்ரவேல் வம்சத்தார். அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சிறையிருப்புல இருந்தனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க நம்பிக்கை அற்று போயிருச்சு இல்லையா, நாங்க அறுப்புண்டு போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. there is no hope, hopeless situation. அந்த நிலைமையில தான் வந்து இல்லையா இருக்கிறாங்க.
அப்ப இந்த எலும்புகள் யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது இல்லையா? இன்னைக்கு நம்மளோட சிச்சுவேஷனும் அப்படி இருக்குது, அப்படிதான் இருக்குது இல்லையா? நிறைய சேலஞ்சஸ். இப்போ ஒரு கவர்மெண்ட் போய் இன்னொரு கவர்மெண்ட் வந்த உடனே வந்துட்டு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் இல்லையா? நம்ம ரொம்ப பிரசிடென்ட் ட்ரம்ப் வரணும்னு சொல்லி விழுந்து எல்லாம் ஜோம் பண்ணோம். இப்போ வந்துட்டு அவர் போடுற ஆர்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? வயிற்ற கலக்குது. அவங்க தான் வந்து பிரதர் அந்த வாட்ச் நைட் பிரேயர்ல பிரதர் ஜோசப் ஷேர் பண்ணாங்க. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்லுவார் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறப்ப வந்துட்டு கர்த்தர் சொல்லுவாரு, இந்த ஜனங்கள் வந்து உனைய தள்ளல. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி ரொம்ப வருத்தப்படுவார். அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, அவங்க வந்துட்டு அவங்க என்னைய தள்ளல, உனைய தள்ளல, என்னைய தான் தள்ளிட்டாங்க இந்த ஜனங்கள். கர்த்தர் சொல்லுவார், அதனால வந்து நான் உங்களுக்கு ஒரு ராஜாவை எழுப்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் அதை ஷேர் பண்ணாங்க வாட்ச் நைட் பிரேயர்ல. அப்புறம் நாங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜோப் பண்ணோம் இல்லையா? நம்ம அப்படிதான் இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் அப்படித்தான் இருக்குது இல்லையா? நம்பிக்கையற்ற சூழ்நிலை இல்லையா? என்ன நடக்கும்னு தெரியாது தேசத்துல இல்லையா? நம்ம ஃபேமிலிலையும் அப்படி ட்ரையா ஒரு ஹோப்பே இல்லாம, ஒரு சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம நிறைய குடும்பங்கள்ல பிரியமானவர்களே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துரு பயங்கரமா போராடி கொண்டிருக்கிறான். அநேக குடும்பங்கள்ல என்ன இருக்குது? பிரச்சனைகள், சமாதானம் இல்ல, சண்டை, பிரிவினைகள் அப்படிதான் அப்படியே உலர்ந்து போயிருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல, பிள்ளைங்க சரியில்லை, இப்படி ஏதாவது ஒரு அப்படிதான் நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது? உலர்ந்து போன ஒரு நிலைமையில ஹோப்லெஸ்ஸா அப்படி நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? நம்ம சிச்சுவேஷன் தான், நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது இல்லையா? ஆனா வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தனை வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சில காரியங்களை நமக்கு இந்த பகுதியில இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? 3வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அப்ப உலர்ந்த எலும்புகள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? அவங்களோட நிலைமை அப்படி இருந்துச்சு, நம்பிக்கை அற்று போயிருச்சு, நாங்க அறுப்புண்டு போகிறோம். அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையும் அப்படி இருக்குது. இந்த சூழ்நிலைகள் மாறுமா? என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமா? ஒரு உலர்ந்து போன எலும்பு போல என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதே, என்னால ஜெபிக்க முடியல, என்னால ஒண்ணு செய்ய முடியல, அப்படிதான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. பிரியமானவர்களே, இந்த நாளில் இல்லையா கர்த்தர் என்ன சொல்றாரு? உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையும். நம்ம லைஃப்ல ஆண்டவர் நம்மளோட லைஃபை மாற்ற, உயிர் கொடுக்க கர்த்தரால முடியும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை மாற்ற கர்த்தரால கூடுமா கூடாதா? கூடும். ஆண்டவரால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆவி பிரவேசிக்கும் பொழுது எல்லாமே இட் வில் சேஞ்ச் எவ்ரிதிங். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், நம்ம குடும்பத்துல ஒரு மாற்றம் வரும், எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வரும் இல்லையா? 3வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தால கொண்டு போயிடுச்சு, மனுபுத்திரனே இந்த எலும்பெல்லாம் உயிர் அடையுமான்னு. ஏன்னா 1-2 நாள் பரவாயில்ல, இது திரளா கிடக்குது, மகா திரளா கிடக்குது எலும்பு, இதெல்லாம் வந்து உயிர் பெறதுக்கு சான்ஸே இல்லை. அதை பார்த்தோன்னே தீர்க்கதரிசி என்ன, அவர் வந்து கரெக்டா சொல்லிட்டார் இல்லையா? உண்மையை தான் சொல்றாரு. ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீர் தான் அறிவீர் அப்படின்னு ரொம்ப ஹானஸ்டா பதில் சொல்றாரு இல்லையா தீர்க்கதரிசி. அதே போல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இப்ப நமக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வர்றப்ப தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு நம்ம நினைப்போம் இல்லையா? இது என்ன பண்றது எனக்கு தெரியல. அப்பதான் ஆண்டவர் கேட்பார், இதெல்லாம் மாற்ற என்னால முடியும், நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பார் இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஆமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நீரே அறிவீர் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசி ரொம்ப ஹானஸ்டா உண்மையை சொல்றார், பதில் சொல்றார் இல்லையா? So God wants honest and simple answer from us இல்லையா? நமக்கு தெரியாத விஷயத்துல வந்து நம்ம போய் நுழைய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? நமக்கு தெரியாத காரியத்துல போய் உள்ள நுழைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிடணும். ஆண்டவரே, இந்த காரியத்தெல்லாம் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்க, உலகத்துல எல்லாரும் இப்படி எல்லாம் சொல்றாங்க, இது நடக்காது, there is no hope, டாக்டர் கையை விட்டுட்டாரு, இது வந்து சாத்தியமே இல்லை அப்படிலாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு நம்ம அவிசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஆண்டவரால கூட சிம்பிளா ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சரண்டர் பண்ணி, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்ற உம்மால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னா நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அடுத்து 4வது வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை அப்படின்றார். ஆண்டவர் prophesy to this
ட்ரை போன்ஸ் தீர்க்க தரிசனம் உரைத்து என்ன சொல்லணுமா? முதல்ல கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம வந்து முதல்ல நம்ம சிச்சுவேஷன் வந்து எப்படின்னா அப்படியே நம்மளை வந்து உலர்ந்து போக பண்ணுது, ஹோப்லெஸ்ஸா இருக்குது இல்லையா? நம்ம என்னன்னா நம்ம உயிர் பெறுவோமா அப்படின்றதே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில இல்லையா, முதல்ல வந்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள்னு நீ வந்து எலும்புகளுக்கு நீ தீர்க்க தரிசனம் உரைன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப அபிஷேகம், எனக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும், எனக்கு அனாயிண்டிங் வேணும், என்னோட வாழ்க்கை மாறணும், என்னோட சூழ்நிலைகள் மாறணும், வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியா மாறணும், அப்படியெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? பட் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்ற? நீ கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப வார்த்தை இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம அபிஷேகத்துல வார்த்தை இல்லைன்னா வந்துங்க, நான் அந்நிய பாஷைகளை பேசுறேன், ஆவியில நிரம்புறேன்னு சொல்லிட்டு வார்த்தை இல்லைன்னா அந்த இடத்துல வந்து என்ன கிடையாது, ஒரு மாற்றமும் இருக்காது. அதான் கர்த்தர் சொல்ற, எரேமியா தீர்க்கதரிசியினோட புத்தகத்துல கர்த்தர் என்ன சொல்வாருன்னா, என் வார்த்தை உள்ளவன் எவனோ அதை உண்மையாக அவன் வந்து சொல்வானாக, கோதுமைக்கு முன்னாக பதர் எம்மாத்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் இல்லையா? அப்ப வார்த்தை இல்லாம ஆவியானவர் இருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து பதற போலதான் இருக்கும் இல்லையா? ஒரு கண்டென்ட்டே கிடையாது உள்ளார. கோதுமைக்கு முன்னால பதர் எம்மாத்திரம் அப்படின்னு இல்லையா? அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் வந்து என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், எரேமியா தீர்க்கதரிசி 29:23-29 என் வார்த்தைகள் எப்படி இருக்குது? கர்த்தருடைய வார்த்தைகள் அக்கினியை போலவும், சொல்லுங்க, அக்கினியை போலவும் கண்மலை நொறுக்கிற சம்மட்டியை போல இருக்குது கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? அக்கினியை போல இருக்குது. அந்த வார்த்தை நீங்க கேளுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசி சொல்வாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை கண்ட உடனே அதை நான் உட்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகள் இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொரு வாரமும் வர்றோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், நம்ம தியானிக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் இல்லையா? அப்ப அதை வந்து என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. அப்படி உலர்ந்த எலும்பு போட, அதான் நம்ம வந்து ரொம்ப டவுனா அப்படி சர்ச்சுக்கு நம்ம போறப்ப நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வருது இல்லையா? நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது இல்லையா, நம்ம என்ன பண்ண, நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறது. அப்ப ஆவிக்குள்ளாகிறதுக்கு முன்னால என்ன, நம்ம வந்து வார்த்தையை, ஆண்டோட வார்த்தையை நம்ம கேட்கணும். ஆண்டவர் நிறைய சொல்வார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு இல்லையா? உங்க காதுகள் கேட்கிறதுனாலும் உங்க கண்கள் காண்கிறதுனாலும் நீ அவைகள் பாக்கியமுடையவைகள் என்று ஆண்டவர் சொன்னாங்க இல்லையா? அப்ப நம்ம காதுகள் என்ன பண்ணப்பட வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்ப இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆண்டோட வார்த்தை கேட்காம நம்ம காது அப்படியே வந்து மூடி வச்சிருவான். இது உனக்கு தெரிஞ்சதான், இது ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச வசனம், இது ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறதா, திரும்ப திரும்ப இதை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவான் பிசாசு? நம்ம காதுகளை அடைச்சு போட்டுருவான் இல்லையா? நம்ம காதுகள் வந்து விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதை வந்து நம்ம வந்து எரேமியா சொன்னது போல அதை நான் உட்கொண்டேன்னு சொல்றாரு. அது என் இருதயத்துக்கு சந்தோஷம், என் மனதுக்கு மகிழ்ச்சியுமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டோடைய வார்த்தையை வந்து நம்ம உட்கொள்ளணுமா? இந்த யோபோட அனுபவம் அதான். நம்முடைய வார்த்தைகளை யோபு 23:12 நம்ம வாசிக்கிறோம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அப்ப எனக்கு வேண்டிய ஆகாரம், என் சாப்பாடை விட வந்து எனக்கு ஆண்டோட வார்த்தை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? யோபு சொல்றாரு இல்லையா? தாவீது சொல்லவே வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு அப்படி நாவுக்கு இனிமையாகும், அப்படி மதுரமா இருக்கிற தேனை விட என்ன சொல்றாரு இல்லையா? பிரியமான, ஆர் வி லிசனிங் டு காட்ஸ் வேர்ட்? அதுதான் இன்னைக்கு வந்து கேள்வி. கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாசிக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அதுல பிரியமா இருந்தா தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம ஆண்டவர் பேசுவார். எப்படி பேசுவார் ஆண்டவர்? நம்ம பைபிளை வாசிக்கும் போது பேசுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம மெசேஜஸ் கேட்கிறப்ப கர்த்தர் நம்மளோட பேசுவாரு. ஆமென். அப்படின்னா அப்ப ஆண்டவர் நம்மளோட பேசுறப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம காதுகளை நம்ம கொஞ்சம் திறந்து நம்ம கேட்கணும். நம்ம மற்றவங்க பேசுற கதையெல்லாம் நம்ம நல்லா கேட்போம்
இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்கா, அதுவும் மற்றவங்களை பத்தி வேற யாராவது பத்தியே சொன்னாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்போம் இல்லையா? ஆனா ஆண்டோட வார்த்தை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம கேட்கிறோமா இல்லையா? அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைத்து முதல்ல நீ சொல்ல வேண்டியது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேளுங்கள் என்று சொல்லி இல்லையா? அப்ப ஆண்டோட வார்த்தைகளை நம்ம கேட்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக இல்லையா, we need to be filled with God's word. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாங்க, யோவான் 6:63, John chapter 6 verse 63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆமென். அப்ப ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனுமா இருக்கு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனுமா இருக்கு. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. நம்முடைய ஆத்துமாவை ஊனையும் ஊடுருவத்தக்கதாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் உங்களை என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தைகள் அதான் தாவீது சொல்றாரு, உங்களுடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை எப்படி இருக்கிறது? உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆத்துமா தொய்ந்து போயிருது இல்லையா? ஆத்துமா தொய்ந்து போயிருது. ஒன் ஆஃப்டர் த அதர் ஏதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா ஆபீஸ்ல பிரச்சனை ஆபீஸ்ல பிரச்சனை முடிஞ்சுன்னா வீட்டுல பிரச்சனை, இல்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்குது. ஆனா பிரியமானது, நம்மளோட ஆத்துமா என்ன ஆயிடுது? அப்படி ஃபெயிண்ட் ஆயிடுது, தொய்ந்து போயிடுது இல்லையா? ஆனா அப்ப நம்ம எப்ப உயிர்ப்பிக்கப்படுகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை என்னன்னா ஆவியும் ஜீவனுமா இருக்குது. அது உயிருள்ள வார்த்தைகள். ஆண்டோட வார்த்தை கேட்கிறப்ப அது நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. ஸோ அதனால நம்ம முதல்ல என்ன பண்ண வேண்டும்? நம்மளுடைய சூழ்நிலை மாறணும். உலர்ந்து போயிருக்கிற அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஆண்டோட வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம லிசன் பண்ணணும் இல்லையா? பல காரியத்தை கேட்கிறோம், பல சத்தங்கள் வீட்டுல இல்லையா, பல காரியம். ஆனா ஆண்டோட வார்த்தை நம்ம கேட்கணும். அடுத்த வசனம் 5வது வசனத்துல யாராவது வாசிங்க அத. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது அப்ப உலர்ந்த எலும்புகள் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க வார்த்தையை கேளுங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லையா? அடுத்து என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நான் உங்களுக்குள்ள ஆவியை நான் பிரவேசிக்க பண்ணுவேன். இங்க ஆவி அப்படின்னு போட்டுட்டா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ வில் காஸ்ட் மை பிரெத், அதாவது ஐ வில் சென்ட் மை பிரெத், என்னுடைய மூச்சு காற்றை உங்களுக்குள்ள நான் அனுப்புவேன் அப்படின்னு உலர்ந்த எலும்புகளுக்குள்ள இல்லையா? அப்ப அந்த பிரெத்தும் அந்த ஸ்பிரிட்டும் என்னன்னா ஒரே பொருள் படுகிற பதமாக ஹீப்ரு லாங்குவேஜ்ல இருக்குது. அதான் அந்த ரூவா காற்று அப்படின்னு சொல்லுவாங்களே, ரூவா காற்று. ஆதியாகமத்துல வாசிக்கிறோம்ல, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்கி இல்லையா, ஆதாமுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு இல்லையா? அந்த ஜீவ சுவாசம் அதான் அந்த ரூவா காற்று, அதான் அந்த பிரெத் ஆஃப் காட் இல்லையா? அதே வார்த்தை தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் அந்த ஆவிதான் அந்த ஆண்டோடைய மூச்சு காற்று. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த ஆவியை நான் உங்களுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? உயிர் அடைவீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நம்மளுடைய செத்து போன நிலைமைகள் உயிர் அடைய வேண்டும் இல்லையா? நமக்குள்ள ஒரு ரிவைவல் ஏற்படணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, சபைகளில, தேசத்துல ஒரு எழுப்புதல் வேணும், ஒரு ரெஸ்டரேஷன் இல்லையா? அந்த பேசேஜே பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில திரும்ப நம்பிக்கையை கொண்டு வருகிறதான ஒரு பகுதி தான் இந்த வேத பகுதி இல்லையா? இந்த ரெஸ்டரேஷன் ஆஃப் நேஷன், இது ரெஸ்டரேஷன் ஆஃப் அ பீப்புள் லைஃப், நம்மளோட வாழ்க்கையோடைய மறுபடியும் கர்த்தர் எடுத்து நிறுத்துகிறார். அப்ப என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்ல, அந்த ஆவியை அனுப்புவேன். ஆண்டவர் நமக்குள்ள அந்த ரூவா காற்றை ஊதும் பொழுது என்ன வருது? உயிர் அடைகிறோம் இல்லையா? அந்த ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஆவி இல்லைன்னா என்ன கிடையாது? ஜீவனே கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் சபையில என்னன்னா ஜனங்களை ஆவி இல்லாம எப்படி இருக்கிறாங்க? உலர்ந்த எலும்புகளை போலதான் பிசாசு வைத்து இருக்கிறான். ஒரு ஜீவன் கிடையாது. அந்த ஆவி பிரவேசிக்கும் பொழுதுதான் என்ன உண்டாகிறது? ஜீவன் உண்டாகிறது. ஆமென்.
ரோமன் 8:11 வாசிக்கிறோம் இல்லையா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால அதே ஆவியினால கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியினால நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்துவை எழுப்பின, மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவியானவர் எங்க வாசம் பண்ணுகிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை என்ன பண்றாங்க? உயிர்ப்பிக்கிறார். ஆமென். அப்ப அந்த ஆவி பிரவேசிக்கும் பொழுதுதான் என்ன ஆகுது? நமக்குள்ள நமக்கு என்ன வருது? உயிர் வருது. ஆமென். நமக்குள்ள என்ன வருது? உயிர் அடைகிறோம். அப்பதான் ஒரு மாற்றம் உண்டாகிறது. இல்லைன்னா அது வரைக்கும் ஆவி பிரவேசிக்கிற வரைக்கும் என்ன கிடையாது? உயிர் கிடையாது. ஆவி பிரவேசிக்கும் பொழுதுதான் அந்த சூழ்நிலைகள் உயிர் அடைகிறதாக இருக்கிறது. ஆமென். அடுத்து 6வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். அப்ப இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்ப இங்க பார்க்கிறோம், இங்க ஒரு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அந்த தனித்தனி போன்ஸா இருக்கு இல்லையா, ஆண்டவர் ஆவி கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கன்னு சொன்னார் இல்லையா, ஆவி அனுப்புறதுக்கு முன்னால இல்லையா இங்க ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்னன்னா அந்த தனித்தனியா இருக்கிற எலும்புகளை அந்த நரம்புகளை கொண்டு சேர்க்கிறார் கர்த்தர் இல்லையா. அது எல்லாம் ஒரு போனும் மற்ற போனோட ஜாயின் ஆகுது. அதுக்கப்புறம் என்னன்னா மாம்சம் ஃப்ளஷ் வச்சு ஆண்டவர் அந்த உள்ள ஹோல் இருக்கு இல்லையா அதெல்லாம் நிரப்புறாரு. அதுக்கப்புறம் தோலினால ஸ்கின்னை வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஆவியை பிரவேசிக்க பண்ணிடுறாரு இல்லையா. அப்ப அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். எடுத்தோடனே ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ண ஆவியில நிரப்புனா ஆண்டவர் நிரப்ப மாட்டார். we have to go through a process. இங்க இப்ப தனித்தனியா கிடக்குது எலும்பெல்லாம், மகாத்தரலா கிடக்குது. கை தனியா, கால் தனியா, தலை தனியா, அப்படி தனித்தனியா கிடக்குது. அதுக்குள்ள ஆண்டவர் தனித்தனியா ஆவியை போட்டு ஊதிட்டாருன்னா என்ன ஆவி உயிர் அடைஞ்சதுதான் என்ன தனித்தனி போன்ஸா அப்படி நிற்கும் இல்லையா, ஒரு ஷேப்லெஸ்ஸா இருக்கும். பார்த்தாலே எல்லாம் பயந்துருவாங்க. ஆண்டவர் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதெல்லாம் ஒரு எலும்போட நரம்போட சேர்த்து அதை சதை அந்த ஓட்டை அந்த உள்ள ஹோலா இருக்கிறதெல்லாம் அவரோட ஃப்ளஷ்னால அதை நிரப்பி அதுக்கப்புறம் தோலினால மூடி அதுக்கப்புறம் தான் ஆவி ஆண்டவர் பிரவேசிக்கிறாங்க இல்லையா. அப்ப ஆவி அனுப்புகிறது என்னன்னா அது ஒரு ப்ராசஸ். அப்ப நம்மளே ஆண்டவர் ஆவிக்குள்ளாக அபிஷேகத்துக்குள் முன்னாடி ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராசஸ்க்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டுட்டு போவாங்க. நம்ம சரி பண்ண வேண்டிய இடத்துல சரி பண்ணணும். நம்ம ஒண்ணுமே சரியாகாம இன்னும் நம்ம தகாத கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படி இருந்துட்டு அதோட சேர்ந்து அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் இல்லையா. நம்ம மறுரூபமாக வேண்டும். நம்ம சரியாகணும். அது ஒரு ப்ராசஸ். நம்மளை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்துவாங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேட்க 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 என்ன ஆகும், நம்மளோட வாழ்க்கை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறும் இல்லையா. அப்படி நம்ம ஆண்டவர் நம்மளை அப்படியே ஒரு ப்ராசஸ்ல கொண்டு போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ரிஃபைன் பண்ணி ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் நம்மளையே ஆவிக்குள்ளாக்குவாங்க இல்லையா. அப்போ முன்னாடியே ஆண்டவர் உடனே ஆண்டவர் அப்படி கேட்ட உடனே அபிஷேகத்துல நம்ம நிரப்ப மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் நல்லா நம்மளை சரிப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம சரியாகணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்குலாம் அபிஷேகமே கிடைக்கல, எனக்கு கிடைக்காது, மற்றவங்களுக்கு தான் அது கிடைக்கும், அதனால நான் இப்போ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது இல்லையா. நம்ம இன்னும் சரிபட வேண்டிய இடத்துல நம்ம சரியாகி நம்ம மாற வேண்டிய இடத்துல மாறினதுக்கு அப்புறம் கர்த்தர் நம்மளையே அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 7வது வசனம் இல்ல இது 6வது வசனத்துல ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் இட். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கர்த்தர் சொல்லுவாரு, இதை போய் இந்த ஜனங்களுக்கு சொல்லு, அப்பொழுது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள், நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுவார் இல்லையா. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆவியை நான் அனுப்புவேன், நீங்க உயிரடைவீங்க, அப்பொழுது then you shall know that I am the Lord அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப ஆவியானவர் வருகும் பொழுதுதான் என்னன்னா நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அப்பதான் கர்த்தரை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அறிந்து கொள்ள முடியும் இல்லையா.
ஸோ நோயிங் காட் வந்து கர்த்தரை எனக்கு தெரியும் அப்படின்றதுக்கும் கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நானும் கிறிஸ்டியன் தான், ஜீசஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கும் ஜீசஸ் எனக்கு நல்லா தெரியும், ஐ நோ ஹிம் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது தான் கர்த்தர் சொல்லுவாரு, கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இல்லையா? அப்பதான் வந்து நம்ம தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத வந்து நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். எல்லாம் சொல்றாங்க அவர் மகிமையான தேவன், வல்லமையான தேவன், பராக்கிரமமுள்ள தேவன் அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா வந்து எனக்கு அந்த வெளிப்பாடு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப ஆவியானவர் வரும்பொழுதுதான் நமக்கு என்னன்னா அப்படி ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் இல்லையா? அப்பதான் வந்து அவர் வந்து கர்த்தர் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அறிந்து கொள்ளுவோம். ஆமென். அடுத்து 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்ப இங்க தீர்க்க தரிசனம் என்ன சொல்றேன்னா, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிட்டு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை அப்படின்னு சொல்ற prophesy to the dry bones. அப்ப வந்து என்னன்னா ஒரு இறைச்சல் உண்டாகும், ஒரு இறைச்சல், ராட்லிங் சவுண்ட், ஒரு இறைச்சல் உண்டாகி அது வந்து என்னன்னா அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகும் என்று சொல்லி. அப்ப என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தீர்க்க தரிசனம், எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லி. அப்ப இங்க ஒரு சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சத்தியம் என்னன்னா, we have to speak. அந்த ஆண்டவர் சொல்ற prophesy பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்னன்னா நம்ம prophesy பண்ண, நம்ம வார்த்தைகள் அல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லணும். அந்த சிச்சுவேஷன்ல அந்த எலும்புகள் உலர்ந்த எலும்பை பார்த்து சொல்றாரு, நீ வந்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லி. அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னா வந்து preaching of God's word. நம்ம வந்து வார்த்தையை பேசணும். முதல்ல நம்ம கர்த்தர் சொல்ற என்னோட வார்த்தையை கேளுங்கன்னு சொன்னார் இல்லையா? இங்க என்ன பண்ணணும், அந்த உலர்ந்த சிச்சுவேஷன்ல நம்ம வார்த்தையை பேசணும். நம்ம நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இல்லையா, இது ஒண்ணும் முடியாது, இது நடக்காது அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் பிரியமானவர்களே, this is the secret of success. இதை வந்து நீங்க புரிந்து கொள்ளணும். இது அப்ப வந்து ஒரே பிரச்சனையா இருக்கு, குடும்பத்துல சமாதானம் இல்லை அப்படின்னா தீர்க்க தரிசனமா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. என்னன்னா என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைக்குள்ள சுகமும் தங்கி இருக்கும் அப்படின்னு எல்லா வசனங்களையும் பர்சனலைஸ் பண்ணி அதை வந்து என்னன்னா நம்ம தீர்க்க தரிசனமா சொல்லணும். இப்ப பிள்ளைகள்லாம் வந்து அப்படியே சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன பேசணும், என் பிள்ளைகள் பந்திய சுற்றில ஒளிவ மர கன்றுகள், என் பிள்ளைகள் வந்து கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பேசணும், நம்ம தீர்க்க தரிசனமாக we have to speak God's word. அதை நீங்க நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம ஆண்டோட வார்த்தையை பேச ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்ற நீ தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்ற. நம்ம வார்த்தையை பேசதான் என்ன ஆகும், ஒரு ராட்லிங்ஸ், ஒரு இறைச்சல் உண்டாகி ஒரு அசை உண்டாகும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லதான் வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறும் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை அருமையா சொல்றாரு, நான் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று கூறுகிற உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன், நான் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறார். அப்ப கர்த்தர் என்ன சொல்ற, நான் உன் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். அப்ப நம்ம உதடுகளால வாயை திறந்து நம்ம பேச என்ன ஆகுது, நம்ம உதடுகளின் பலனை கர்த்தர் சிருஷ்டிப்பார். சூழ்நிலைகள் மாறும். அதனால நீங்க நம்பிக்கை இழந்து போய் விடாதீங்க. இது நடக்காது, இது மாறாதுன்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனா நம்பிக்கையோட என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம தீர்க்க தரிசனமா சொல்ல என்ன ஆகும், ஒரு இறைச்சல் உண்டாகும், ஒரு அசைவு உண்டாகும். ஆமென். அப்படிதான் இப்ப எல்லாரோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறதுக்கு இப்ப எங்களோட வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டும் அப்படி ஒரு விடுதலை இல்லாம அப்படிதான் இருந்தது. கர்த்தர் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல அப்படி எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால இந்த வார்த்தைகளை பேச எங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாச்சு. நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அப்படி சொல்லுங்க. ஒருவேளை கணவர் வந்து
அவருக்குள்ள ஒரு எழுப்புதல் இல்லை, இல்லை மனைவிக்குள்ள ஒரு எழுப்புதல் இல்லை, ஒரு யூனிட்டி இல்லை, இல்லை பிள்ளைங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் இல்லை. அப்போ என்னன்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அப்படி சோர்ந்து போயிடுறோம். அப்படி சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தருக்குள்ள நம்ம பலப்பட்டு கொண்டு நம்ம என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேச வேண்டியது அவசியமா இருக்கு. தீர்க்க தரிசனம் உரைன்றாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேச வேண்டும். அப்படி என்னோட சூழ்நிலைகள் நம்ம சூழ்நிலை ஆணுவின் வீட்டாருமோ வேண்டாம் கர்த்தரையே நம்ம சேவிப்போம், நாங்கள் எழுப்பி பிரகாசிப்போம். அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டோட வார்த்தை பேசணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்றது இல்லையா? அப்ப நம்ம அந்த உலர்ந்து போன சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கை இல்லாத சிச்சுவேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆண்டோட வார்த்தையை நம்ம தீர்க்க தரிசனமாக நம்ம உரைக்கணும். நம்மளோட வேர்ட்ஸுக்கு நம்பிக்கை இல்லை, நம்மளோட வேர்ட்ஸ்ல ஒரு பவருமே கிடையாது. பட் என்னன்னா அந்த பவர்னா என்னன்னா, நான் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணுவோம்ல, நம்ம பிள்ளைங்கெல்லாம் சரியில்லை, நான் அட்வைஸ் கட்டாயம் பண்ணணும். ஆனால் அட்வைஸ் பண்ண சொல்லிட்டே இருப்போம் புத்திமதி, ஆனாலும் ஒரு சேஞ்சே பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் வார்த்தையை ஆண்டோட வார்த்தையை பேசி நீங்கள் ஜாப் பண்ணி பாருங்களேன், அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம சொல்றதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் ஆகணும், இல்லை நம்ம சிச்சுவேஷன் மாறணும், ஒர்க் பிளேஸ்ல சிச்சுவேஷன் மாறணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. ஆண்டோட வார்த்தை பேசுங்க. இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது? என்ன ஆவி? ஆமானின் ஆவி. ஆமானின் ஆவி என்னன்னா மொர்தேக்காய்க்கு விரோதமா கிரியை செய்தது இல்லையா? மொர்தேக்காய் தெய்வ பக்தி உள்ள மனுஷன். மொர்தேக்காய்க்கு விரோதமா ஆமான் கிரியை செய்தான். மொர்தேக்காய் தூக்கிலிடணும்னு சொல்லி ரொம்ப அவன் கிரியை செய்தான். ஆனா கர்த்தர் காரியத்தை மாறுதலா முடிவு பண்ண. எனக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா அந்த ஆவி ஒர்க் பிளேஸ்ல கிரியை செய்யும். திடீர்னு நல்லா இருந்தவங்க மேனேஜர் என்ன பண்ணிடுவாரு, அவர் சத்துருவா மாறிடுவார். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை வேற யாருக்காவது கொடுத்துருவாரு இல்லையா? அதனால பயந்துடாதீங்க. நமக்கு வர வேண்டியதை கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால பயந்துடாதீங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டோட வார்த்தையை பேசி தான் நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். கர்த்தர் என்னுடைய காரியத்தை ஜெயமாக்கி கொடுப்பார், என் பிள்ளைகளோட காரியத்தை ஜெயமாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணணும், we have to prophesy God's word in faith. அப்போ என்ன ஆகும், ஒரு ராட்லிங் நாய்ஸ், ஒரு இறைச்சல் உண்டாகி அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு அசைவு உண்டாகும். அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறும். முதல்ல நம்ம கேட்கணும் கர்த்தருடைய வார்த்தையை. அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசணும் இந்த சிச்சுவேஷன்ல. அப்ப கர்த்தர் நம்ம உதடுகளின் பலனை ஆண்டவர் சிருஷ்டிப்பா. ஆமென். அடுத்து கர்த்தர் அப்பா நம்ம வார்த்தையை பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவர் ஒரு இறைச்சல் உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இப்ப வார்த்தைகளை பேசியாச்சு இல்லையா? வார்த்தைகளை கேட்டாச்சு, சிச்சுவேஷன்ல வார்த்தைகளை பேசியாச்சு, எலும்பு ஒரு அசைவு வந்துருச்சு, ஒரு இறைச்சல் உண்டாயிருச்சு, கொஞ்சம் மாற்றம் தெரியுது, கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் மாறுது. சரி, குடும்பத்துல கொஞ்சம் மாற்றம் தெரியுது, பிள்ளைகளோட வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் தெரியுது, வேலை ஸ்தலத்துல கொஞ்சம் மாற்றம் தெரியுது. என்னோட ஹெல்த், மெயினா நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்குது இல்லையா? அப்ப என்னன்னா டாக்டர்ஸ் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, நல்ல வார்த்தையை சொல்லுவாங்களா? டாக்டர்ஸ் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவா தான் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? நம்மளே பயந்துக்கிட்டு இருப்போம். அவ்வளவுதான், அவனோட பிபி 120 இல்லையா, நீ அவுட்டுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அப்படி என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவா சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமென். நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன் நேசி சொல்லியிருக்காங்க. பிரியமானவர்களே, நாம் சாகாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்திகளை விவரிக்கும்படி கர்த்தர் நம்முடைய ஜீவனோடு காக்கிற தேவன். ஆமென். ஆனா நீங்க பயப்படாதீங்க, டாக்டர் அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க. டாக்டர் சொல்ற அட்வைஸை நீங்க கேளுங்க. அட்வைஸ் ஹெல்த்தியா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் நீங்க கேட்கணும், அதெல்லாம் நம்ம கேட்கணும். அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எதை வேணா சாப்பிடலாம், என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? அதுக்கப்புறமா ஆண்டவர் என்னை சுகமாக்கணும்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும் இல்லையா? நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும். டாக்டர் சொல்ற அட்வைஸை நீங்க கேட்டுக்கோங்க. ஆனா இந்த நெகட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் முதல்ல கேன்சல் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணணும். டாக்டர்ஸ் போனாலே நெகட்டிவா சொல்லுவாங்க இல்லையா? நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வரப்போ அப்படிதான், அந்தம்மா உன்னோட பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அது இருக்கு, எல்லாம் பாட்டில் இருக்கு, நீ இப்போ மெடிசன் டேப்லெட்டை போடணும், அதை போடணும், இதை போடணும், இல்லைன்னா இப்படி இப்படின்னு சொல்லணும்.
நான் டாக்டர் ஆஃபீஸை விட்டு வெளியில் வரப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஜோம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு என் டாக்டர் பிறக்கிறப்ப ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்துச்சு என் டாக்டர் ப்ரெக்னென்சியில். அப்போ வந்து அந்த டாக்டர் அந்த மாதிரி சொன்னாங்க, டெலிவரி டைமில் உனக்கு அடுத்த 5 இயர்ஸில் நீ வந்து உனக்கு டயபெட்டிஸ் வந்துருன்னு சொன்னாங்க. அடுத்த 5 இயர்ஸ் என்னோட டாக்டர் பிறக்கிறப்ப 2001 இல்லையா, இப்போ வரைக்கும் இல்லையா எனக்கு டயபெட்டிஸ் கிடையாது. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் டாக்டருக்கு வந்து இப்போ 23 வயசு ஆயிடுச்சு. 5 வருஷத்தில் உனக்கு வந்து சுகர் வந்துருன்னு சொன்னாங்க டாக்டர் இல்லையா. அதனால வந்து நம்ம வந்து அதை அப்படியே எடுக்க வேண்டியதில்லை. சில பேர் வந்து அவங்களாவே அந்த சிக்னஸ்குள்ள கடந்து போயிடும். எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு அதனால எனக்கும் இருக்கும் அப்படின்னு அவங்களாவே சொல்லிக்குவாங்க. இல்லாத வியாதி என்ன பண்ணிக்கிடுவாங்க, வரவழைச்சிக்கிடுவாங்க. we have to be careful நம்ம வித் ஹெல்த் வரைக்கும் டாக்டர்ஸோட அட்வைஸ். ஆனால் வந்து நெகட்டிவான வேர்ட்ஸை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், கர்த்தர் என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னிலிருந்து விளக்குவார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம விசுவாசத்தோட அறிக்கை பண்ண அந்த பயம் போயிடும், நமக்குள்ள ஒரு சுகம் உண்டாகும். ஆமென். ஸோ அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். ஒன்று டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4 தடவை பிபியை செக் பண்ணிக்கிட்டு, ஒரு நாளைக்கு 4 தடவை சுகரை செக் பண்ணிட்டு, இது 1 பாயிண்ட் கூட இருக்குது, 1 பாயிண்ட் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிட்டு இருந்தோம்னா வாழவே முடியாது நம்ம இல்லையா. அதனால நம்ம வந்து அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஹெல்த்தில். பட் ஆனால் வந்துட்டு என்னன்னா, நம்ம ஆண்டோட வார்த்தையை பேசி பலப்படுறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நம்மளும் வந்து அவிசுவாசிகளை போல அவங்க வந்து நெகட்டிவாகவே பேசுவாங்க. நான் பிலீவர்ஸ் நெகட்டிவாகவே தான் பேசுவாங்க. அவங்க வந்து அப்படி இப்படி நிறைய அட்வைஸை கொடுப்பாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்துட்டு நம்மளும் அப்படி நம்ம மாறக்கூடாது. நமக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. கர்த்தர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். அவரே எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவராக இருக்கிறார். ஆமென். நம்மளை நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன்னுடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடையும் கர்த்தர் சொல்றார். என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னுடைய ஆயுசின் வருஷங்கள் உன்னுடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடையும் சொல்றார். அப்ப அதனால நம்முடைய ஜீவன் யாரோட கருத்துல இருக்குது, கர்த்தருடைய கருத்துல இருக்குது இல்லையா. அப்ப நம்ம ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர் தேவனாய் கர்த்தர். அதனால நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசி நம்ம பலப்படணும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, இன்னும் ஆவி இல்லாம எல்லாம் எலும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஆவி அதுக்குள்ள இல்லாம இருக்குது. வசனம் 9 யாராவது வசிங்க. இப்ப வந்து அந்த வார்த்தையை பேசியாச்சு, எலும்பெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துருச்சு, அசை உண்டாச்சு. ஆனா ஆவி இல்லாம உயிர் இல்லாம இருக்கு. கர்த்தர் இப்ப என்ன அடுத்து சொல்றாரு, நீ வந்து ஆவியை பார்த்து நீ தீர்க்க தரிசன முறை prophesy to the spirit அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆவியை பார்த்து நீ தீர்க்க தரிசன முறை, காற்று திசை 4 வந்து அந்த எலும்புகளுக்குள்ள நீ பிரவேசி அப்படின்னு வந்து நீ சொல்ல அப்படின்னாரு. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இது ஜெபத்தை குறிக்கிறது. ஜெபிக்க சொல்றாரு ஆண்டவர் இல்லையா. அப்ப முதல்ல வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க சொன்னாரு. அடுத்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டோம், ஒரு மாற்றம் இருக்குது. அங்க முழுமையான ஒரு விடுதலை, முழுமையான எழுப்புதல் இல்லை. ஏன்னா அங்க என்ன கிடையாது, ஆவி இல்லாம இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆவியை நீ அனுப்பு, ஆவியை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைன்றாரு. இதை எதற்கு அடையாளமா இருக்குன்னா, ஜெப வாழ்க்கை, ஜெபிக்க சொல்றாரு ஆண்டவர் இல்லையா. அப்ப நம்ம வந்து வார்த்தையை பேசிட்டோம், அடுத்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க ஆவியானவர் பிரவேசிப்பார் அந்த சிச்சுவேஷன்ல. நம்ம ஜெபம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், அந்த இடத்துல கிரியை செய்வார் இல்லையா. அப்ப இது எதை குறிக்கிறதுனா, ஜெபத்தை குறிக்குது. நம்ம வார்த்தையை பேசிட்டோம், we have spoken enough of words but still there is no life, so we have to pray. அப்ப ஜெபிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, தீர்க்க தரிசனம் ஒரே ஆவியை பார்த்து சொல்லு, அந்த காற்று திசை எல்லா இடத்துல இருந்து வந்து அதுக்குள்ள பிரவேசி அப்படின்னு. அப்ப ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கணும். ஆண்டோட வார்த்தையை பேசிட்டு நம்ம அப்படியே எல்லாம் அப்ப அதிகமா நம்ம ஜெபிக்கணும். நம்ம அதிகமா ஜெபிக்க தான் என்ன மாறும், சூழ்நிலைகள் மாறும். நம்ம ஜெபம் பண்ணலைன்னா அந்த சூழ்நிலைகள் மாறாது இல்லையா. நம்ம ஜெபம் பண்ண ஊக்கமா நம்ம ஜெபிக்க என்னன்னா என்னாகும், அந்த சூழ்நிலைகள் மாறும்.
எல்லாம் மாறும், கட்டாயம் மாறும். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, கிரியை செய்வாங்க. அதுதான் அந்த ஆவியை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைன்னு அவர் சொல்றது எதை குறிக்கிறதுனா, அந்த தீர்க்க அந்த ஜெப வாழ்க்கை குறிக்கிறது. நம்ம அதிகமா நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகும், வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறது இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாகிறது, அந்த இடத்துல வந்து ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. அப்ப அந்த வார்த்தையும் ஆவியும் சேருகிற இடத்துல என்ன ஆகுது, ஒரு எழுப்புதல், ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல், ஒரு ரிவைவல், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ரெஸ்டோரேஷன் அந்த இடத்துல உண்டாகுது. அப்ப வார்த்தையும் இருக்கணும், ஆவியானவரும் இருக்கணும் இல்லையா? நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல என்னன்னா ஆவியானவர் கிரியை செய்யறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து உயிர் மீட்சி அடையும். உயிர் மீட்சி, அதாவது ரெசரக்ஷன் பவர். பிரியமாட்டா அதான் ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நம்மளோட சூழ்நிலை மாற வேண்டும் அப்படின்னா, நம்ம உயிர் மீட்சி அடைய வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா, வார்த்தையும் நமக்கு வேணும், ஆவியானவருடைய அபிஷேகமும் நமக்கு வேணும். அந்த ரெண்டும் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்குள்ள ஒரு எழுப்புதல் நம்ம பார்க்க முடியும். ஆமென். அப்ப அடுத்து நம்ம இந்த முடிக்க போறோம். 10வது வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். அப்ப எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக எழும்பினார். அப்ப இங்க பாருங்க, இந்த ஆவியானவர் பிரவேசித்த உடனே என்ன ஆகுது, உயிரடைந்து காலூன்றி நின்று மகா பெரிய சேனை. அந்த எழுப்புகள் எல்லாம் தனித்தனியா தான் இருந்துச்சு இல்லையா? இப்ப ஆவி பிரவேசித்த உடனே காலூன்றி நின்று அவைகள் என்ன ஆயிடுச்சு, பெரிய சேனையாக எழும்பி விட்டது. So they are now a great army. இதுல ஒரு சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. அபிஷேகம் ஆவியானவர் வந்துட்டார்னா, we are not a single person, we are a great army, individual person. நம்ம வந்து ஒரு பெரிய சேனையாக நம்ம காலூன்றி நின்று சேனையாக நம்ம எழும்பி விடுகிறோம். நம்ம தனிப்பட்ட மனுஷன் அல்ல. அப்பதான் என்ன ஆகுது, ஒரு பெரிய ஒரு ஆர்மியை பார்த்தோன்னே என்ன ஆகுது, எனிமிக்கு என்னன்னா ஒரு பயம் வரும் இல்லையா? அப்ப நம்மளோட எனிமி யாரு, நம்மளோட எனிமி யாரு, சாத்தான், பிசாசு இல்லையா? ஆவியானவர் நமக்குள்ள வர்றப்ப நம்ம மகா பெரிய சேனையாக நம்மளை கர்த்தர் மாற்றிடுறாங்க. அப்ப பிசாசுக்கு நம்மளை பார்த்த உடனே என்ன ஆகுது, ஒரு பயம் வந்துடுது. ஆகையினால்தான் என்னன்னா பிசாசு வந்து என்ன பண்ணிடுறான், அப்படியே வந்து இவங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு அவங்களாம் ஆவியை ரிசீவ் பண்ணிட்டா இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆர்மியை எழுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு சபையில எல்லாரும் என்ன பண்ணிடுறான், உலர்ந்த எலும்புகளை போல அப்படியே வச்சிருக்கிறான், ஆவி இல்லாத படிக்கு. ஆவி பிரவேசிக்கும் போது நம்ம தனிப்பட்ட மனுஷர்கள் அல்ல, நம்ம என்ன ஆகிறோம், நம்ம ஒரு பெரிய சேனை. நம்ம வந்து we are a great army and we are a terror to the enemy, we are terror individual person. அப்ப நம்ம வந்து நம்ம ஒரு ஆர்மின்னு எடுக்கிறப்ப வந்து நம்ம ஒரு சேனையா நம்ம எழும்பும் பொழுதுதான் நமக்கு வந்து வல்லமை இருக்குது. அப்பதான் நம்மளை கண்டு சத்துரு பயப்படுவான். அப்ப வந்து ஆர்மியில எப்பயுமே பாருங்க, அவங்க வந்து டிஃபென்சிவ் வெப்பனும் அணிஞ்சிருப்பாங்க, அஃபென்சிவ் வெப்பனும் கையில வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அபிஷேகம் வரும்பொழுது நம்ம என்ன, we are both வந்து டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ். அப்ப டிஃபென்சிவ் என்னன்னா வந்து இந்த உலக மாமிசம் பிசாசு எதுவும் நம்மள வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவர் இப்ப நம்ம விழுந்து நான் எந்திரிக்கிறேன் பாவத்துல, இந்த பாவத்துல விழுந்து போய் விடுவணும்னு எனக்கு பயமா இருக்கு, நான் தாக்கு பிடிச்சு நிப்பனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அபிஷேகம் ஆவியானவர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவம் நம்மளைய மேற்கொள்ள முடியாது. அப்ப நம்ம வந்து இந்த உலக மாமிச பிசாசை நம்மளால எதிர்த்து நிற்க முடியும். நம்ம ஒரு பெரிய சேனையை எழுப்பிட்டோம். அஃபென்சிவ் அப்படின்னா என்ன, பிசாசுக்கு நம்மளை பார்த்தா ஒரு பெரிய டெரர், பிசாசை தாக்குகிற வல்லமையை வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துடுறாங்க இல்லையா? ஆமென். அப்ப நம்ம அபிஷேகம் பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட மனுஷர்கள்ல நம்ம ஒருத்தரும் வந்து ஒரு பெரிய சேனை. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு 50 பேர்கிட்ட இல்லையா, 50 பேர்கிட்ட உட்காந்துருக்கிறோம். அப்ப பாருங்க, ஆவி பிரவேசிச்சுன்னா நம்ம ஒருத்தரும் பெரிய சேனை எழும்புனா நம்ம சபை எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சபையை மாறிடும்ல. கட்டாயம் அப்படி மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப நம்ம வந்து நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம கேட்டோம். அப்ப அதனால நம்ம இது வந்து ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், ஒரு நம்பிக்கை இல்லாத. அப்ப நம்மளுடைய சூழ்நிலைகளும் அப்படி இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளும் அப்படி இருக்கலாம், நம்ம தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை உலர்ந்த ஒரு ட்ரை போனா அப்படி இருக்கலாம் இல்லையா? நம்முடைய சபைகள்ல
அப்படி காணப்படலாம். இன்னைக்கு வந்து இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தை முதலாவது நம்ம கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையில நிரம்பி கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டு, அப்ப கர்த்தருடைய வார்த்தையில நம்ம தேடி நம்ம வாசிப்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வந்து நம்ம அடுத்து நம்ம தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆண்டோட வார்த்தைகள் நம்ம பேசணும். அந்த சிச்சுவேஷன்ல பேசதான் ஒரு இறைச்சல் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை பேசலைன்னா அங்க ஒரு மாற்றமே இருக்காது. அடுத்து நம்ம ஜெபிக்கணும். அதான் வந்து அந்த ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறது எதை குறிக்கணும்? ஜெபிக்கணும். ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்தணும். எனக்கு டைமே இல்லை ஜெபம்னு உட்காந்துட்டே இருந்தேன்னா என்ன ஆயிரும்? பிசாசு நம்மளை எழும்ப விட மாட்டான். நம்ம எழும்பணும் அப்படின்னா அதிகமான நேரத்தை நம்ம ஜெபத்துல செலவிடணும். அப்பொழுது ஆண்டவர் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவார். நம்ம நிச்சயமா நம்ம உயிரடைந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய சேனையாக கர்த்தருக்காக நம்ம எழும்பி ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையே நம்மளால வாழ முடியும். ஆமென். யோவேல் 2:28 கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாள்ல என் ஆவியை நான் ஊற்றுவேன், அப்பொழுது குமாரத்திகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்ப கர்த்தர் சொன்னா கடைசி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி, அப்ப அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, லூக்கா 11:13 சொல்றாரு, பொல்லாதவர்களாய் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தமிழத்துல வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு. அப்ப நான் அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும். தாகம் உள்ளவன் மேலதான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லு. அப்ப தாகத்தோடு நம்ம கேட்கணும் இல்லையா? தாகத்தோடு அந்த வாஞ்சை இருக்கணும். அபிஷேகத்துல நிரம்பணும். என் வாழ்க்கையில என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் வரணும். நம்ம என்னென்ன சபையினோட எழுப்புதலுக்காக, தேசத்தோட எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ரிவைவல் ஸ்டார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க? எழுப்புதல் முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்? என்கிட்ட ஆரம்பிக்கணும், நம்ம கிட்ட ஆரம்பிக்கணும். தனித்தனியா நம்ம ஒருத்தர்கிட்டே எழுப்புதல் வரணும். அப்பதான் சபைகள்ல என்ன வரும்? எழுப்புதல் வரும். ஆமென். அப்ப ஆண்டோட வார்த்தையும் ஆவியும் சேரும் பொழுது என்ன ஆகுது? அந்த இடத்துல ஒரு உயிர் மீட்சி உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. அது ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்லாம் வந்து மாறி ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எழுப்பி அப்படியாக கூட நம்ம வந்து என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவர் அந்த பாடலை கூட நம்ம பாடி அப்படியே கூட நம்ம ஜெபத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். அந்த ஆவியானோட அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். எந்த சூழ்நிலைகள் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாள்ல கர்த்தர் அப்படி செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும். ஆமென். உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படுகிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாகும். ஆமென். உன்னதத்திலிருந்து ஆவியான ஊற்றப்படுகிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். பிரியமானவர்களே, அதை ஊற்றப்படும் பொழுது அந்த வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஓ ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஓ ஆவியானவரே, உலர்ந்த எழுந்துகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எழுந்துகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஓ என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஓ
வறண்ட நீளங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. வறண்ட நீளங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்திலே உயர்த்தி Lord, fill me, oh God. Fill my cup. அது நிரம்பி வழிபடி செய்யும் என்று சேர்ந்து கையிலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் வேதம் சொல்லுகிறது. ஆவியானவரே. ஆவியாஸ். let your spirit ஆவியானவரே இறங்கி வருவாராக. கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியை தருவது எவ்வளவு நிச்சயம் என்று வசனத்திலே சொல்லி இருக்கிறார். ஆனா நாம கேட்கிறோமா? நாம கர்த்தருடைய பர்வதத்திற்கு நாம் நோக்கி செல்லுகிறோமா? யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துல காத்திருந்து நாம் அந்த ஆவிக்காய் நாம வாஞ்சிக்கிறோமா? ஒரு விஷயம் யோசிச்சு பார்ப்போம். அவர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம எத்தனை பேருக்கு ஆவியானவரை குறித்தான ஒரு தெளிவு இருக்கிறது? எத்தனை பேருக்கு கேள்வியும் தடுமாற்றமும் இருக்கிறது? எத்தனை பேருக்கு அவர் என் வாழ்க்கையை மாற்றணும், எனக்கு நல்ல வசனம் தெரியும், எனக்கு நல்ல ஜெபிக்க தெரியும், ஆனா என் வாழ்க்கையில ஒரு அனல் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே, ஏதோ ஆலயத்துக்கு வரேன், ஒரு உணர்வுள்ள இருதயம் எனக்கு இல்லையே, ஒரு சூழ்நிலைகளை கட்டுக்குள்ளா எடுக்கிற ஒரு அபிஷேகம் இல்லை என்று எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அவன் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். என்னை வாஞ்சையோடு தேடுகிறவனுக்கு நான் சமீபமா இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர். அபிஷேகத்தை குறித்து ஒரு வாஞ்சை வேணும், ஒரு வாஞ்சை வேணும். அப்பா, நீர் வாக்களித்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, எனக்கு வேண்டும் வேண்டும் என்ற அந்த தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலங்களின் மேல் அவர் ஆறுகளை பொழிய பண்ணுவார். பாருங்க, நம்ம உங்களையும் என்னையும் கொண்டு போய் ஒரு உலர்ந்த எலும்புகளில் உள்ள பள்ளத்தாக்கின் முன்னாடி கர்த்தர் நிறுத்தி நீ பிரசங்கின்னு சொன்னா என்ன சொல்லியிருப்போம்? என்ன ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணி நீங்க பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவீங்கன்னு பார்த்தா எலும்புகளுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களே ஆண்டவரே. செத்து கிடக்கிற உலர்ந்து கிடக்கிற எலும்புகளுக்கு முன்னாடி நிறுத்திருக்கீங்களே ஆண்டவரே என்று நாம் சொல்லக்கூடும். ஆனா பாருங்க, எசேக்கியேல் விசுவசித்தான், எசேக்கியேல் நம்பினான். என் ஆண்டவர் எலும்புகளுக்கு பிரசங்கம் பண்ண சொன்னா என்ன, யாருக்கு பிரசங்கம் பண்ண சொன்னா என்ன, அவர் நினைத்த காரியம் குறைவுபடாது. ஆமென். இன்று உங்களுடைய வாழ்க்கையில நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன உலர்ந்த எலும்புகள் நம் வாழ்வில இருக்கிறதோ, என்ன உலர்ந்த சூழ்நிலைகள் நம் வாழ்வில இருக்கிறதோ, என்ன மாறாத காரியங்கள் மாறாவின் கசப்பை போல இருக்கிறதோ அதை மதுரமாக்குகிற தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரிடத்துல கேட்டான். அவர் நாம் வாழ்வது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க காதுள்ளவன் கேட்கட்டும் என்று அவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை இன்று ஆவியானவர் சபைக்கு சொல்லி இருக்கிறார். எசேக்கியேலுக்கு சொன்ன அதே ஆவியானவர், எலும்புகளுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்த அதே ஆவியானவர், அந்த ரூவா காற்று இன்று சபைக்கு சொல்லி இருக்கிறார். கேட்க காதுள்ளவன் கேட்கட்டும். வாஞ்சிக்கிறவனுக்கு கர்த்தர் நிச்சயம் தயை செய்வார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாள்ல உடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தாகத்தோடு வருகிறோம், வாஞ்சையோடு வருகிறோம் ஆண்டவரே. பாவத்தின் மேல் பாவத்திற்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை என்று நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். ஆனா இன்னும் வாழ்விலே எவ்வளவோ அலைக்கழிப்புகள் ஆண்டவரே, எவ்வளவோ ஏமாற்றங்கள். நாங்கள் இன்றைக்கு பாடினது போல நான் எடுக்கிற முடிவுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் தோற்றுக் கொண்டிருக்கின்றன ஆண்டவரே.
அப்பா, எனக்கு உடைய தரிசனம் வேண்டும். அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் வேண்டும். அவர் நடத்துகிற அந்த வெளிச்சம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே நிரம்பி வழியும் பொழுது தகப்பனே, ஒரு அக்கினி ஜுவாலைகளாய் நீர் பயன்படுத்துவீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காய், எழுப்புதல் எங்களிடத்திலிருந்து துவங்கின ஆண்டவரே. இந்த உலகத்தை, before the awakening starts in the world, the revival has to start in the church. Revival is for the church, awakening is for the world. உலகத்துக்கு எழுப்புதல் அல்ல, எழுப்புதல் என்பது சபைக்கு. When the revival starts in the church, the awakening will start in the world. அவ்விதமா எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. குடும்ப ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் ஆலயத்திற்கு வரும் பொழுதும் போகும் பொழுதும் எங்க இருதயத்தில் அந்த தாகம் தொடர்ந்து இருக்கணும் ஆண்டவரே. அனல் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கூட உம்முடைய வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுனீரே அப்பா. வசனத்தை கேட்கிற காதுகளை தந்தருளும். வசனத்தை பேசுகிற ஒரு boldness, பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்தது போல, சுவிசேஷத்தை சொல்லுகிற pray for my boldness என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, வசனத்தை போதிக்கிற அந்த ஒரு, வசனத்தை சொல்லுகிற அந்த ஒரு தைரியத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க. குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறட்டும், ஆவிக்குள்ளாகிற அனுபவங்கள் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கம், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், என்னையும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கறையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார்,